சார். ஓகே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிழங்க கூட்டுறவுத்துறை சார்பாக வேலூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை லிமிட் கற்பகம் கூட்டுறவு பெட்ரோல் பங்க் நிலையை தற்போது வேளாண் இணை பதிவாளர் அவர்கள் வரவேற்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்ட கற்பகம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை இன்று காட்பாடியில் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த எளிய நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து வருகை புரிந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்கள் ஐயா அவர்களை வருகை என இருவரும் கூட்டி அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பணிக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வருகை புரிந்துள்ள மண்டல இணைப்பதிவாளர் திருகுண ஐயப்புதுரை அவர்களையும் மற்றும் திரளாக கலந்து கொண்டுள்ள பயனாளிகள் நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோபுரடி பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து விழா பேரூராட்ட வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தரும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளரும் வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் திருமதி சுதா ஆனந்தகுமார், துணை மேயர் சுனில்குமார், மண்டல குழு தலைவர் ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு மேலே மத்திய அரசு சொன்னா கூட திறந்து விட மாட்டேன் அப்படின்னு நேற்று சித்தராமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். அதை பற்றி என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் எந்த மந்திரியாவது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அவங்களுடைய எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ அவங்க நாங்கள் திறந்து விடுறது முன்னாடியாக வந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்று தான் நாம் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகியால் எப்படி பெறுவதற்கு எங்களுக்கு தெரியும். இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடியை இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக நம்ம அது அமுல்படுத்தினா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? ஆதரிச்சா சார் தான் அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் மட்டும் இவங்க எதிர்த்து ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இது சட்டமே வந்திருக்காது சார். அண்ணாமலை இந்த நாள யாருக்கும் பாதிப்பு இல்லை, குறிப்பாக இந்திய முஸ்லீம்களுக்கும் இந்திய குடியுரிமை கேட்டுப்பாரு. பதில் சொல்லுங்க சார். வேட்பாளர் பட்டியல் எப்போ சார் வெளியிட திமுக முதல்ல தேர்தல் பணி முதல்ல வரல, அது முடிஞ்சோன்னு வந்துடும். நீங்க நாளைக்கு அந்த போயிட்டு இருக்கேன். நாளைக்கு பாலாறு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு